ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோட்டக்கலைத்துறையின் மூலமாக பல்வேறு மானியங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தோட்டக்கலைத்துறை மூலம் 2025-2026 நிதியாண்டில் செயல்படுத்தப்படும் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழே சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியம் வழங்குறாங்க. இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்தில் நுண்ணீர் பாசனம் அமைத்து தரப்படுது. அதே போல் துணை நீர் மேலாண்மை நுண்ணீர் பாசன திட்டத்தின் ஒரு பகுதியாக புதிதாக நுண்ணீர் பாசனம் அமைக்கும் பயனாளிகளுக்கு கூடுதலாக தண்ணீர் சேமிப்பு அமைப்பு நிறுவவும், நீரேற்றும் மோட்டார் இயந்திரங்கள், நீர்ப்பாசன குழாய்கள் அமைத்திடவும் 50% மானியம் வழங்கப்படுது. அதே போல் தானியங்கி மயமாக்கப்பட்ட நுண்ணீர் பாசன கருவிகள் அமைத்தல் திட்டத்தின் கீழே நுண்ணீர் பாசன கருவிகளை தானே இயக்கக்கூடிய கருவிகள் அமைத்திட சிறு குறு விவசாயிகளுக்கு 55% மானியமாகவும், இதர விவசாயிகளுக்கு 18,000 வரை பின்னேற்பு மானியமாக வழங்கப்படுது. அதே போல் பனை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே பனை சாகுபடியை ஊக்குவித்து விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 100% மானியத்தில் பனை விதைகள் விநியோகம் செய்யப்படுது. தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழே பழைய தோட்டக்கலை புதுப்பித்தல், பதப்படுத்தும் மையம், சிப்பம் கட்டு அறை அமைக்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுது. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழே பயிர் பரப்பு விரிவாக்கம் செய்ய பழக்கன்றுகள், குழித்தட்டு நாற்றுகள் மானியத்தில் வழங்கப்படுது. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்பட்டு வருது. மேற்கண்ட திட்டங்களில் பயன்பெற விவசாயிகள் தோட்டக்கலை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்கலை அலுவலர் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. மேற்கண்ட திட்டங்களில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.